கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறு, கர்த்தர் இந்த மனித வரலாற்றிலே இடைபடுகிற தேவன், அவர் ஆதியிலிருந்து அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் எவையெல்லாம் நேர்த்தியாக செய்து கொண்டு வந்தார். இந்த வரலாற்றிலே நாம் இருக்கிறோம் என்பது தான் முக்கியமானது. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே இன்று சபையானது அவருடைய வரலாற்றிலே, அவருடைய இந்த செயல் திட்டத்திலே, ஒரு மாபெரும் செயல் திட்டத்திலே மத்திய பகுதியிலே இன்று இருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தருடைய அனந்த ஞானமானது தேவதூதர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சபை ஒரு புதிய இஸ்ரவேலர் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் பழைய இஸ்ரவேலரை குறித்து என்ன, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அதை குறித்து என்ன என்று பார்க்கும்பொழுது பவுலடியார் இதை குறித்து தெளிவாக 9, 10, 11 அதிகாரங்களில் ரோமர்கள் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது இல்லாமல் முழுமை பெறாது. ஏன்னா ஆரம்பித்தது நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு எல்லாவற்றையும் இப்படி படிச்சுட்டு கடைசியாக வந்தது திரும்ப மறுபடியும் முதலாவதாக போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி ஆபிரகாமின் மூலமாக அவர் தெரிந்தெடுத்தார், அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை என்ன, வாக்குத்தத்தம் கொடுத்தார், உடன்படிக்கை கொடுத்தார். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டீங்க, வாக்குத்தத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என்ன சொல்கிறேன், அதாவது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம், முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதை என்ன செய்கிறாரு, நான் இதை செய்வேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார் கர்த்தர். இந்த நம்ம இப்போ 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 4வது வசனத்தில் இந்த யூதர்களை குறித்து உள்ள மேன்மையான, இஸ்ரவேலரை குறித்து உள்ள மேன்மையானவைகளை பேசி கொண்டு வருகிறார். அவருடைய மேன்மை என்ன, இந்த சரித்திரத்தில், இந்த மாபெரும் வரலாற்றில் அவர்களுடைய இடம் என்ன, எங்கே இருக்கிறது. நம்ம முன்னாடியே சொன்னோம், 2 விதமான பிரிவில் இருக்கிறாங்க. ஒன்று, இஸ்ரவேலர்கள் எல்லாருமே தவறு செய்து விட்டார்கள், இனிமேல் அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்கிற ஒன்று. இனிமேல் சபைதான் எல்லாமே. என்ன சொல்ல, இஸ்ரவேலர்களை என்ன செய்வது, சபை மாற்றி அமைத்து விட்டது. இந்த சர்ச் சேஞ்ச் அந்த ஸ்டேட்டஸ். இன்னொரு என்ன சொல்வார்கள், இஸ்ரவேலர்கள் தான் நிலையாக இருப்பார்கள், சபை இனிமேல் இஸ்ரவேலர்களோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும், சபையும் இஸ்ரவேலாக மாற வேண்டும், அதாவது மாம்ச இஸ்ரவேலர்கள் போல அவர்களும் மாற வேண்டும் என்கிறார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதை மறந்து போகிறார்கள். இதுக்கு இடையில என்ன வேண்டாம், சபையானது யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து ஒரே குடும்பமாய் வாழக்கூடிய கர்த்தருடைய வீட்டார். இதுதான் பவுலடியார் கொண்டு வரக்கூடியது. யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள். இதில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சுவிசேஷம் என்பது என்ன, விரோதிகளாய் இருந்த 2 குழுக்களையும் ஒன்றாக்கி ஒரே குடும்பத்தாராய் மாற்றினது தான் சுவிசேஷம். ஒப்புரவாகுதல், எபேசியர்கள் 2வது அதிகாரம், இருதரத்தாரையும் ஒன்றாக்கி அவருடைய இரத்தத்தினாலே ஒன்றாக்கி ஒரு புதிய மனுஷனாக்கி ஒரு புதிய தேசமாக்கி குடும்பமாக்கி, இனிமேல் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளவாக இராமல் தேவனுடைய வீட்டாரும் அவருடைய ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரர்களுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாதியை பற்றி பேசுகிறவர்கள் சுவிசேஷத்தை அறியாதவர்கள்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா 2ஐயுமே அவர் உடைத்து ஒன்றாக்குகிறார். இனிமேல் ஒரு ஜாதி இல்லை, ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். அதுலேயே என்ன சொல்கிறாரு, நீ ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வருகிறார். சரி, இப்போ யூதர்களை குறித்து என்னவென்று பார்த்தோம். அது 4வது வசனத்தில் நாம் 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலர், புத்திர சுவிகாரம், கர்த்தர் அவர்களோடு கொண்டு. 9வது அதிகாரம் 4வது வசனம். 9வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர்கள் நிருபம். ஆமாம், ரோமர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் இஸ்ரவேலரே, அதுக்கடுத்ததாக இஸ்ரவேலர் என்று சொல்லும்போது அது ஆபிரகாமுடைய சந்ததி அப்படியே கொண்டு வர்றாருங்க. அதுக்கடுத்ததாக புத்திர சுவிகாரம் அவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கை சொல்கிறார். மகிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை சொல்கிறார். அவர்கள் எப்படி வாழக்கூடிய வாழ்க்கை முறைமை. உடன்படிக்கை அவர்களுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு அது நியாயப்பிரமாணம் அவர்கள் எப்படி வாழ்க்கைக்கூடிய விழுமியங்கள், சரியான வார்த்தை அடிக்கடி சொல்ல, அவர்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையுடைய விழுமியங்கள், அதாவது அகவுகள் கொடுக்கிறது. அதுக்கடுத்த என்ன சொல்றார், ஆராதனை, எல்லா வொர்ஷிப் முறையும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. எப்படி தன்னை ஆராதிக்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2 விதமான ஆராதனை இருக்குது. லிட்டர்ஜி ஆராதனைக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 2 இருக்குதுங்க. அதாவது எந்த முறைமையில் ஒவ்வொரு
பலியையும் கொடுக்கும்போது அதெல்லாம் என்னெல்லாம் நுணுக்கமாக செய்ய வேண்டும், அந்த பலிக்கு என்ன பண்ண வேண்டும், இந்த காணிக்கையை கொண்டு போகும்போது எப்படி ஜெபம் பண்ணணும், இது எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட என்ன செய்ய வாத்திய கருவிகள் வாசித்து தம்புரத்தினாலும் கருவினாலும் கையை தட்டி பாடணும். சில பேர்லாம் அப்படி கையை தட்டாமல் அப்படி பாடி உட்காந்துருப்பாங்க. கையை தட்டி பாடணும்னு சொல்கிறாரு. நல்லா அதே ஒழுங்கு முறையும் இருக்குனாரு. அங்கங்கே அணைச்செஞ்சு விட்டுக்கூடாது. இல்லை ஒழுங்கும் இருக்கணும், ஃப்ரீடம். அதாவது தேர் ஷுட் பி ஆர்டர், தேர் ஷுட் பி ஃப்ரீடம். ரெண்டுமே இருக்கணும் அதில். அதுக்கடுத்தது ஆராதனை முறைமை. ஆராதனை முறைமையில் நிறைய கொடுத்துருக்குங்களே ஆராதனை முறைமை. அவங்க எப்படி ஆராதனை பண்ணணும், எந்தெந்த நாட்கள் கூட வேண்டும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதை நம்ம அவ்வளோதையும் நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் காலேஜில் ஒர்ஷிப் அண்ட் லிட்ரேச்சர் படித்தோம்ல, ஒர்ஷிப் அண்ட் லிட்ரேச்சர் ஒரு கோர்ஸ் படித்தோம். அதில் இப்போ அநேகமாக அதாவது புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஒர்ஷிப், அதாவது ஆராதனை முறைமை வந்து இந்த யூதர்களுடைய முறைமை, அதாவது அந்த சினகாகுடைய முறைமை தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதிகமாக என்ன செய்தாங்க, அதில் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அது ரொம்ப இவங்க தான் செய்யணும், இவங்களை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. இப்போ வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் த லேட்டிஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த மக்களுக்கு வந்து அந்த ஊழியத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஆள் தான் அந்த கொயர் தான் பண்ணணும். அதுக்கு பின்னாடி நம்ம இப்போ இந்த அதுலேருந்து விடுபட்டு வந்தது தான் இந்த நாட்களில் உள்ள 2 கலாச்சாரம். ஒரு கலாச்சாரம் என்னவென்றால் இந்த பாடகர் குழு இருந்து ஒரு பாடகர் மட்டும் பாடுவார், இந்த கான்சர்ட் நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க. மற்றவங்களாம் எந்திரிச்சிருந்து அவங்க பாடும்போது பாடலாம், இருக்கும்போது நிற்கணும். இன்னொன்று என்னன்னா கொயர் தனியாக அவங்க தான் பாடுவாங்க. நீங்கள் எந்திரிச்சு நின்னா போகிறோம் அந்த நேரத்தில், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க பாட்டு வராங்க எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டும் வந்து பாடல் இருக்க வேண்டிய எல்லாருமே இருக்க வேண்டும், எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டும். ஓகே, ஆராதனை முறை. ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன்னு சொல்றாரு. ஆவியோடும் கருத்தோடும் பாடுங்க, நல்லா பாடுங்க. ஓகே, அதுக்கடுத்தது வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் முக்கியமானது? என்ன? உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இதெல்லாம் இல்ல இல்ல ஒரு கண்டிஷனோட தான் எல்லா வாக்குத்தத்தமும் இருக்குது. நான் சொல்லதை உள்ளபடி நீ கேட்டு அதன்படி நடந்தா என்றால் அவ்வளவுதான். நீ சும்மா அதாவது நம்ம இது எழுதியிருப்பாங்க, என் சமூகம் உன்னை விட்டு விலகாது. யாராவது ஒருத்தன்ட்ட போய் இடிச்சு சண்டை போட்டிருப்பாங்க. அங்கே ஆண்டோடைய சமூகம் இருக்காது. ஓகே, தேவ ஆராதனைகள் வாக்குத்தத்தங்களும் அவருடையது. அதுக்கடுத்தது என்ன சொல்றாரு? பிதாக்கள் அவர்களுடைய. நீங்க எந்த ஹிஸ்டரி எடுத்தாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என் முற்பிதாக்கள். ஆமா, எங்க இருந்தாலும் அது. இந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது ஒரு இதை சொல்றாரு, 2-3 இதை சொல்றாரு. அதில் ஒன்று என்ன சொல்றாரு, ஏதாவது அவன் இருக்கா? உயிர்த்தெழுதல் தேவை. எப்படி? மரித்தவர்களுடைய தேவன் அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் சொல்லும் போது அவர் மரித்தவர்களுடைய தேவனா இல்லாம உயிர்த்தெழுவாங்க. ஆமா, அவர்களும் உயிர்த்தெழுவார்கள். அப்ப யாரெல்லாம் முற்பிதாக்களுடைய பெயர்கள்லாம் சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் மரித்து போனவர்கள் அல்ல, அவர்கள் மரித்து இருக்கிறவர்கள், நித்திரை அடைந்து இருக்கிறவர்கள் அவர் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். ஓகே, பிதாக்கள் என்று சொல்லும் போது நான் அடிக்கடி போறது என்னன்னா இந்த ஸ்டோரி பின்னாடி உள்ள இந்த வரலாறு, மாபெரும் வரலாறுக்கு நம்ம போகணும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களே வந்தார். மாம்சத்தின்படி இயேசுவானவரும் அந்த ஆபிரகாமின் சன்னதியிலே பிறந்தார். ஆபிரகாமின் சன்னதியிலே தாவீதின் வம்சத்திலே அவர் தாவீதினுடைய சிங்காசனத்திலே அமர போகும் மேசியா வந்தார். இது எப்படி இந்த யூதர்களுக்கு தெரியாம போச்சு? யூதர்களே கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் யார்? நீ தச்சன் மகன் அல்லவா? அந்த தச்சன் யாருன்னாவது கேட்டிருக்கணும், எந்த குளத்தில் பிறந்தாருனாவது கேட்டிருக்கணும், எந்த ஊரில் பிறந்தாருனாவது இந்த கணக்கெடுப்புலையாவது பார்த்துருக்கணும். பெத்லஹேமில் பிறந்தார், அது யாருடைய குடும்பத்தில் பிறந்தார்? 2 பேருமே, அதாவது மரியாளும் சரி அடுத்த யோசேப்பு சரி, 2 பேருமே தாவீதுடைய சந்ததியில் வந்தவர்கள். வேற என்ன? அவங்க கேட்குறாங்க, இயேசுவானார் கேட்குறாரு, தாவீது சொல்கிறாரு, அதாவது மேசியா வந்து தாவீதுனுடைய குமாரன். அப்புறம் எப்படி தாவீது அவரை போய் ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஆளுங்க தான் படிச்சுட்டாங்களே நிறையா, சொல்ல முடியலை. அவர் 110வது சங்கீதத்தை எடுத்து பேசுகிறார். சங்கீதத்துலேருந்து நம்ம அந்த சங்கீதம் படிக்கும் போதெல்லாம் அந்த பாசிச்சோம். ஆமாம், கண்டவரை ஆண்டவரை நோக்கியன்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென் சொல்றார். அதாவது
அவர் வந்து கிறிஸ்துவென்று ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவன். இதை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் கிறிஸ்து என்று சொன்ன உடனே தேவதூஷணம் செய்கிறாருன்றாங்க. இவர் ஒரு ஆண்டவரை கொண்டு வர்றாருன்னு. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது அவங்களுக்கு நல்லா தெரியுது எல்லாருக்கும் கிறிஸ்துவானவர் வர்றாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? தேவவசனம் ஒரு இதை நீங்கள் கவனிக்கணும். இந்த இந்த ஒரு 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 குயிக்காக ஒரு இது செய்கிறாங்க. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த 9வது அதிகாரத்துலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் குயிக்காக சொல்கிறாங்க. குறைந்தது ஒரு 5 வரலாற்று குறிப்புகள், அதாவது முன்னாடி நம்ம படித்தோம்ல அந்த ஹிஸ்ட்ரி, அதுலேருந்து இருக்குது இதுக்குள்ளே 5 குறிப்புகள். இது ஹோம்ஒர்க்காக கொடுக்கலாம். ஓகே, இதில் பார்க்கலாம் நம்ம. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 நேரடியான மேற்கோள்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். 20 5 மேற்கோள்கள் இருந்தது இலைமறை காய்மறையாக, அதாவது அதற்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது 5. சரி, 20 எவ்வளவு? இதில் வந்து 90 வசனங்கள் இருக்குது. இந்த 3 அதிகாரத்துலேயும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 90 வசனங்கள் இருக்குது. இந்த 90 வசனங்களில் பவுலடியார் சம்மரி பண்ணி அவர் எழுதுனது, அவருடைய வார்த்தையாக வருது 28 வசனங்கள் தான். மீதி உள்ள எத்தனை வசனங்கள் கணக்கு வாத்தியார் சொல்லுங்கள்? 62, 61, 28 வசனங்கள். ஆமாம், 62 வசனங்கள் எங்கேருந்து எடுக்கிறாரு? பழைய ஏற்பாடு. அதாவது ஆதி சபையில் அதிகமாக அவர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லும்போது அதிகமாக பழைய ஏற்பாடில் தான் பேசியிருக்காங்க. அங்கேருந்து எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்து இல்லஸ்ட்ரேஷனே பழைய ஏற்பாடில் தான் எடுத்துருக்காங்க. அங்கே நான் ஒரு ஊருக்கு போன போது அதெல்லாம் கதை கிடையாது. நேராக அவங்க இப்படித்தான் இயேசுவும், இப்படித்தான் எனது பவுலடியாரும், இப்படித்தான் வந்து மோசேயும், அப்படி நிறைய உதாரணங்கள் வந்து முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்பொழுது ஒரு டீச்சர் ரொம்ப சொன்னார், இல்லஸ்ட்ரேஷன் அங்கே எங்கே போய் தேடாத, இல்லஸ்ட்ரேஷன் அதிகமாக பைபிளே இருக்குது, கோ டு தேட் ஒன் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் பவுலடியார் இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், அது 1 கொரிந்தியரில் 10வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் வந்து இஸ்ரவேலர்கள் அப்படி செய்தது போல நீங்கள் செய்யாதிருங்கள், அவர்கள் அறிந்தது போல நீங்கள் அழியாதிருங்கள் அப்படின்னு நேரம் அங்கே போயிடுறாரு. அவர் அதிகமாக கொடுத்த எல்லா உதாரணங்களும் முந்தைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் கொஞ்சமாவது புரியும் மக்களுக்கு. சரி, 90 வசனங்களில் 28 வசனங்கள் பவுலடியார் எழுதின கருத்தினுடைய சுருக்கம். மீதி அனைத்து வசனங்களும், அதாவது 31% மட்டுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 69% அவர் எழுதினது முந்தைய ஏற்பாடு. ஏன் இது முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன் எவ்வளவு முக்கியமாக முந்தைய ஏற்பாட்டை அவர் சொல்லியிருக்கணும் இந்த பகுதியில்? அது அந்த வரலாறை கொண்டு வர்றாரு, வரலாறுல தான் பேசுகிறாரு. சரி, நீங்களே பாருங்களேன். இப்போ அவருடைய வரலாறுலாம் எங்கேருந்து வருது? 7வது வசனத்தில் எந்த வரலாறு வருது? ஆபிரகாம். எந்த புத்தகம்னு சொல்லிட்டு வாங்களேன்? ஆதியாகமம் புத்தகம். சரி, என்னது? யாரை பற்றி சொல்றாரு? வாசிங்களேன், நீங்க வாசிங்க சலோமி அக்கா. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப ஈசாக்கின் இடத்துல தான். அப்ப 2 பேர் இருந்தாங்க அவருக்கு. யார் இருந்தாங்க? ஈசாக்கு, இஸ்மவேல். ஈசாக்கு, யாக்கோபு, ஏசாவு இல்லங்க, இஸ்மவேல். இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல, ஆனால் சுதந்திரவாளி யார்? ஈசாக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க கொண்டு போயிடுறாரு? நேரா ஆதியாகமத்துக்கு கொண்டு போயிடுறாரு. சரி, இப்போ ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இது. சரி, வேற என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த வாக்குத்தத்தம் 9வது வசனம் வாசிங்க. குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. சரி, இது எங்க இருக்கிறாரு? ஆதியாகமம். எத்தனாவது வசனம்? 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் கொடுக்கிறாரு. என்னங்க? சமையல இருந்தபோது 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் 14வது வசனம் ஆதியாகமத்தில் சொல்றாரு. சரி, அதுக்கு அடுத்தது போங்க. வேறங்க? இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான. ரெபேக்காள் அடுத்தது. அப்புறம்
அப்ப யார் பேர்லாம் வந்துருச்சு பாருங்க. இப்ப இருங்க ஆபிரகாம் பேர் வந்துட்டு என்னே சாரால் பேர் வந்துருச்சு. அவங்களுக்கு பிறந்த ஈசாக்கு வந்துச்சு. ஈசாக்குடைய மனைவி ரெபெக்கா வந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இப்ப யாருடைய பேர்லாம் வருது பின்னாடி? ஆமா 13வது வசனத்துல வருது இல்ல, யாக்கோபு சிநேகிதே. ஆமா, இது வந்து 12வது அதிகாரம் ஆதியாகமம் 25வது வசனம்னா 13வது அதிகாரத்துல ஒரு சொல்றாரு. 13வது வசனத்துல என்ன சொல்றாரு? மூத்த அப்படியே யாக்கோபு சிநேகிதே. அது எங்க இருந்து எடுக்கிறாரு? மல்கியாவுடைய புத்தகத்துல இருந்து வரும். மல்கியாவுடைய புத்தகத்துல இருந்து. அதுக்கு அடுத்தது 15வது வசனம் எங்க இருந்து வருது? யாத்திராமத்துக்கு போயிட்டார். சூப்பர், இந்த ஸ்டோரி அழகா முடிச்சுட்டாருங்க. அடுத்தது யாத்திராமத்துக்கு போறாரு. யாத்திராமத்துல எந்த அடிப்படையில் இதை சொல்றாரு? 33வது அதிகாரம். இல்ல, எவன் மேல் சித்தமா இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். 15வது வசனம். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். அதுக்கு அடுத்தது அதிகாரம் 33வது அதிகாரம் 1வது வசனம் 19வது வசனம். அதுக்கு 17வது வசனம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனோடே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஓகே, இப்போ எந்த புத்தகத்துல சொல்றாரு? யாத்திராகமம். எத்தனாவது அதிகாரமா இருக்கும்? 9வது அதிகாரத்துல. 9வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். சரி, அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாரு? எவன் மேல் சித்தமாக இருக்கிறார் அதாவது சொல்லிட்டு குற்றம் கண்டுபிடிப்பவர் யார்? அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு 24 25வது வசனம். அவர் யூதரில் இருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிடமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்படி 25 அந்தபடி எனக்கு ஜனங்கள் அப்படியே வச்சுருங்க. நம்ம ஃபுல்லாக வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. இது எந்த இதுன்னு சொல்றாரு? ஓசியாவில் வருது இல்லையா? அதுக்கு எந்த இது வந்து ஓசியாவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது வசனம் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஓகே, 23 1வது அதிகாரம் 10வது வசனம். வெரி குட். அப்புறம் அடுத்ததை எங்க கொண்டு வர்றாரு? ஏசாயா புத்தகத்தை சொல்றாரு. இது ஓசியான்னு போட்டுறாரு இல்ல 26ல. ஆமா 26 ஓசியான்னு போட்டிருக்காரு. 29ல ஏசாயா முன்னே சொன்னபடின்னு போட்டுறாரு. ஆமா 29 28லயும் சொல்றாரு இல்லையா? 28 தான் சொல்றீங்க. அப்ப அது எங்க இருந்து வருது அந்த வசனம்? ஏசாயாவுடைய புத்தகம் 10வது அதிகாரத்துல. 10வது அதிகாரம். சரி, வேற 29வது அதிகாரம் 29வது வசனம் எங்க இருந்து வருது? ஏசாயா 1வது அதிகாரத்துல. 1வது அதிகாரம் 33வது வசனம் பார்ப்போமா? இதோ ஏசாயா 8:14. ஏசாயா 8:14 8:16 8:14 8:16 ரெண்டுமே 28. இந்த ஒரு சாப்டர்ல இத்தனை சொல்லிருக்காரு. எத்தனை தெரியுங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. 13 கொட்டேஷன். இல்லை, யூதர் தேடாத நீதியை இந்த புறஜாதியர் தேடி அந்த 30வது வசனத்தில் நீதியை தேடாத புறஜாதியர் நீதியை அடைந்தார்கள். ஆமாம், நான் அதுக்கு வர்றேன். நான் அதுக்கு வந்துட்டு இருக்கேன். அதாவது என்ன செய்கிறேன் இப்போனா, இந்த 3 அதிகாரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் அந்த அவருடைய ஹிஸ்டரியை கொண்டு வர்றாரு, மாபெரும் வரலாறை ஏன் கொண்டு வர்றாரு? ஏன்னா அவங்களுக்கு திரும்ப இன்னொரு தடவை கிளாஸ் எடுக்க வேண்டியா போச்சு. நீ எங்க இருந்து வந்த? நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவு என்ன? வெட்டப்பட்ட கல்மலை எங்க? கல்லறை இல்லை, கண்மலை எங்க? அதை கொண்டு வர்றாரு அவரு. 2 குரூப்புக்கும் புரியணும். 2 குரூப்புக்கும் இவங்களும் தெரியும். இவங்களுக்கு ஒரு பாடம். இது உங்ககிட்ட எப்படி வந்தது, இதோட ஊற்று என்னன்ட்டு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியணும். உனக்கே எங்க இருந்து வந்துச்சுன்னு உனக்கே தெரியணும். ஏன் நீதி பிரமாணத்தை தேடலைங்கிறது காரணங்க வருது. காரணம் வருது. சரி, அதுக்கு 10வது அதிகாரத்துக்கு போவோமா? 10வது அதிகாரத்தில் எங்கெல்லாம் பார்க்குறாரு? 10வது அதிகாரத்தில் 5வது வசனம். 5வது வசனம் வாசிங்க பாஸ்டர். மோசே நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். சரி, எங்கேருந்து இருக்குது? லேவியர் 18. லேவியர் 18வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து இருக்கு. லேவியர் 18:5. சூப்பர். அதுக்கு அடுத்ததாக 8வது வசனம் 6வது வசனத்துலையும் கூட இருக்குது. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? இது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா உபாகமத்தில் கிறிஸ்துவை வர சொல்லுது. 30வது அதிகாரம் ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக
7-8 வாசிங்க. அதுக்கு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமாம், இது வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு கடைசி 11வது வசனத்தில் மறுபடியும் மேற்கோள் காட்டுறாரு என்று வேதம் சொல்லுகிறது. அது எந்த இது 11வது வசனம்? ஆமாம், ஏசாயா. அது எந்த 28லேருந்து வருது. வெரி குட். 13வது வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமாம், அது எங்க இருந்து எடுக்கிறாரு? யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம். சொல்லிட்டே வாங்க, நான் எதுக்கு கேட்கணும்? 2வது அதிகாரம் 32வது வசனத்தை. சரி, அதுக்கு அடுத்த 10வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயாவுடைய புத்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தில் வருது. சரி, 16வது 2ல இருக்குது, 53வது அதிகாரத்திலையும் இருக்குது, 53:1 இருக்குது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தால். பாஸ்டர் என்ன ரெடி ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களா பாஸ்டர்? இதில் இருக்கு. ஓகே, வெரி குட். ரெடி ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வேற எந்த வசனம்? 20வது வசனம். அங்கிள் 18 சங்கீதம் 18. ஓகே, போங்க. சங்கீதம். சரி, 18வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இது எந்த சங்கீதம்? 19வது சங்கீதம் 1வது வசனம். இல்லை, இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு 3 பகுதிகளை நம்ம பிடிச்சோம். என்னென்ன 3 பகுதிகள்? மோசேயின் நியாயப்பிரமாணம், சங்கீத புத்தகங்கள். அம்புட்டும் கொடுத்துட்டாரு. இந்த 3 பகுதியிலிருந்து அள்ளி தெளித்து இருக்கிறார் வேத வசனத்தை. அதாவது நம்ம பேசும் பொழுது நிறைய வேத வசனத்தின் மூலமாக பேசணும். ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஒரு அருமையான அண்ணன். வெள்ளை சட்டை போடுவாங்க, இது வரைக்கும் அப்படி மடிச்சு விட்டுருப்பாங்க, வெள்ளை முடியாக இருக்கும். ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் எடுத்தாங்கன்னா, இப்போ ஆண்டவருக்குள்ளே போயிட்டாங்க, பேச ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே கண்ணை மூடிடுவாங்க. அப்படியே கட்ட அந்த வேத வசனம் வரும். அவங்கள பார்த்து பயப்படுவாங்க எல்லோரும், பக்கத்தில் போக மாட்டாங்க பையங்கள்லாம். ஏன்னா அவ்வளோ பரிசுத்தம் தெரியும். அவருடைய வேத வசனம் அப்படியே வந்துட்டுருக்கும். சும்மா கதையெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கட்டன்னு வேத வசனம் வரும். அவங்க செய்தியில் தான் நானும் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருந்தேன், ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன். கொஞ்சம் இல்லை, நல்லா பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பயம் வந்து அவருடைய அதிகாரமோ இல்லை, இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணும்போதே அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுவார். வார்த்தையை வேத வசனம், ஆமாம், அதிகாரத்தோட வேத வசனத்தை எடுத்து சொல்லுவார். நான் இதான் இப்போ உள்ளதே ஒளி வந்த ஒரு முகத்தில் இருக்கும். உங்கள் அப்பாவும் அப்படி தான் பேசுவாங்க, வேத வசனத்தை எடுத்து பேசுவாங்க. இந்த நாட்களில் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் கதையாக போச்சு. என்னது கதையாக போச்சு? இல்லை, ஆரம்பிக்கிறதே அந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்று நான் வந்து நீயா நானா பார்த்தேன், அது யார் பார்த்தீங்கன்னா அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது இன்னைக்கு ஒரு என்ன ஃபேஸ்புக்கில் ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது எப்படிமா இருக்க, ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி இருக்க, அப்படிதான் கேட்பேன். சரி வாங்க, நம்ம வில் கம் டு தர். அவங்க அண்ணன் அவருடைய காலத்தில் ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க, இன்னும் நம்ம ஓட்டத்தை முடிச்சு பார்ப்போம். ஓகே, 16வது வசனம் நம்ம பார்த்துட்டோம். ஏசாயாவுடைய புத்தகம் பார்த்தாச்சு, அதை 19 வசாச்சு, இதை சங்கீதம் பார்த்தாச்சு. 18வது வசனம் 19வது வசனம் உபாகமம் 32:21. உபாகமம் பாஸ்டர் சொல்லிட்டே போங்க, நான் எதுக்கு இங்கேருந்து வாசிக்கணும்? சொல்லிட்டு போங்க. அடுத்தது 65 20வது வசனம். அப்படி பாருங்க, 20வது வசனம் என்னது? அல்லாமலும் ஏசாயான்னு பேரை அடிச்சிருக்காரு. அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களே கண்டறியப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக 65 21வது வசனம் வந்து 65 21வது வசனம் என்னது? இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும் நாள் முழுதும் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அதாவது இந்த சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தோட்டத்து பச்சிலைக்கு வீரியமட்டு அப்படின்பாங்க. அதாவது உங்கள் வீட்டில் அதை வந்து நீங்கள் ஏதாவது வந்து நல்ல ஒரு பச்சிலை வச்சுருந்தீங்கன்னா, அதாவது மருந்து செடி வச்சுருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஏதோ காட்டு செடி மாதிரி இருக்கும். ஆனால் மக்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஔஷதமாக இருக்கும். ஐயோ, இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்பாங்க. இது என்னங்க எப்போ இந்த பின்னாடி எங்கள் வீட்டில் பின்னாடியும் இருக்கும், எங்கள் வீட்டு கொள்ளையில் இருக்க அப்படிப்பாங்க. எங்கள் வீட்டு கொள்ளையில் இருக்குது, நிறைய இருக்க வேணா பறிச்சுட்டு போங்க அப்படின்பாங்க. அவங்களுக்கு தெரியல அதனுடைய அருமை, ஆனால் வந்தவங்களுக்கு தெரியுது. இதுதான் இங்கே நடந்தது. இஸ்ரவேலர்கள் இவ்வளதையும் பெற்றிருந்தாலும் அதனுடைய அருமை தெரியலை.
ஏன்னா அவங்க கீழ்ப்படியாதவர்கள் எதிர்த்து பேசுறவங்களால இருந்திருக்காங்க. எதிர்த்து பேசுகிறவங்க, கீழ்ப்படியாதவர்கள் முரட்டு ஜனமாக இருந்திருக்காங்க. அதாவது என்ன நினச்சிட்டாங்க, என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவ்வளோதான், என்னை அசைக்க முடியாது. இந்த சரி, இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு அடுத்தது வரேன், ஞாபகத்தை வச்சுக்கிறேன். அதுக்கு 11வது அதிகாரத்தில் பாஸ்டர் சொல்லுங்கள். 1 to 3 வரைக்கும் வந்து 1 ராஜாக்கள் 19 எலியாவை குறித்து இல்லை, 1 ராஜாக்கள் எலியாவை குறித்து சொல்கிறார். 1 ராஜாக்கள் 19 குறித்து 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் கரெக்ட். அதுக்கு அடுத்ததாக 1 ராஜாக்கள் 19-18 1 ராஜாக்கள்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்த 7000 பேரை எனக்காக வைத்தேன் என்பதே. 8வது வசனம் வந்து ஏசாயா 29:10. 8வது அதிகாரம் சரி 8வது வசனம். 8வது வசனம் கரெக்ட். அதுக்கு அடுத்து ஏசாயா. அதுக்கு அடுத்தது உபாகமத்தினுடைய புத்தகத்திலேருந்து வருது, ஏசாயா 2லையும் வருது. உபாகமம் 29லேருந்து வருது. ஒரு வருஷம் 8வது வசனம் வந்து உபாகமத்திலேருந்து வருது, ஏசாயாவுடைய புத்தகத்தில் வந்து 8வது வசனம் வந்து சங்கீதம் 69:22. சங்கீதத்தில் கரெக்ட் 69லேருந்து வருது. அதுக்கு அடுத்தது 26, 27 வசனங்கள். இதில் 2 பகுதி வருது. 26 ஏசாயா 27:9. ஆமாம், 27வது அதிகாரம் ஏசாயா. அதுக்கு அடுத்தது எரேமியாவுடைய புத்தகம் 31 வருது. ஏசாயா 59, 27, எரேமியா 31, 3 அதிகாரங்களையும் சேர்த்து போட்டார். சரி, சீக்கிரம் முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது 34வது வசனம். கர்த்தருடைய சித்தை அறிந்தவன் யார்? ஆமாம், அவருக்கு ஆலோசனைக்கான எங்கேருந்து வருதுன்னா எங்கேருந்து இருக்குது? ஏசாயா 40வது வசனம், 40வது அதிகாரத்தில். அதுக்கு அடுத்ததாக 35 கடைசியாக தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கும் முந்தி அவருக்கு ஒன்றையும் கொடுத்தவன் யார்? சகலமும் அவரால். உடனே தெரியுதுல்ல. சரி, இப்போ வரலாற்று குறிப்புகள் இது நிறைய இருக்குது. யாருடைய பேரெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த பகுதியில்? ஆபிரகாம் பார்த்தோம், சாராள் பார்த்தோம். சொல்லுங்க. ஆபிரகாம் பார்த்தோம், சாராள் பார்த்தோம், ஈசாக்கு பார்த்தோம், ரெபேக்காள் பார்த்தோம், ஏசா யாக்கோபு பார்த்தோம், மோசே பார்த்தோம், பார்வோன் பார்த்தோம். அப்புறம் ஏசாயாவுடைய புத்தகத்தை ஏசாயா சொன்னது, அடுத்தது ஓசியா சொன்னது, அடுத்தது எரேமியா சொன்னது. வேற யாரு? ராஜா கூட எலிசா எலிசா. அடுத்தது வேற ராஜாக்களுடைய புத்தகம், வேற எலியாம். சங்கீத புத்தகங்கள் பார்த்தோம். சங்கீதத்துல தாவீதுனுடைய சங்கீதம், வேற யோவேலுடைய புத்தகத்தை பார்த்தோம். அடுத்தது இப்போ யோபு பார்த்தோம். யோபுடைய புத்தகத்தை கடைசியா பார்த்தோம். மல்கியாவும் பார்த்தோம். மல்கியாவிலையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 3 அதிகாரத்துல இந்த முந்தைய ஏற்பாட்டினுடைய அவ்வளவு ஸ்டோரி அப்படி கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா இதுதான் நீங்க நடந்து வந்த பாதை. இந்த பாதையில் தான் இப்போ நீங்கள் போயிருக்க வேணும் யூத ஜனங்கள். ஆனால் நீங்கள் போகாததுனால இந்த வழியில் ஹைவே பைவேல நின்னவங்க எல்லாரும், இயேசுவான சொன்ன அந்த உதாரணம் ரொம்ப அருமையான உதாரணம். அழைக்கப்பட்டு நீங்கள் வரலைன்னா இதோ கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து ஆண்டவர் அநேகரை கொண்டு வருவார்கள். அப்பொழுது முந்தின நீங்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தின அவர்கள் முந்தினவர்களாக மாறுவார்கள். என்ன அனந்த ஞானம் பாருங்கள், எவ்வளவு ஞானம் இல்லை? நம்ம இந்த அடுத்த நிகழ்ச்சியை நான் பார்க்கலாம். இதை ஏன்னா நேரம் இல்லை, இதை நான் அதுக்குள்ளே போனேன்னா அதுக்குள்ளே நேரம் இல்லை. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுகிறார், அவர்களை கைவிடவில்லை. நம்ம இன்றைக்கி சொன்னது மாதிரி என்ன சொன்னால், கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார் அப்படின்னு கிடையாது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் இந்த புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக கொடுக்கப்பட்ட பவுலடியாருடைய இருதயத்தில் இருக்குது. ஏன்னா அவருக்கு முழுமையாக தெரியுது கர்த்தருடைய திட்டத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அவர்கள் எவ்வளவுதான் இவர்கள் முரட்டாட்டமாய் போனாலும் கர்த்தர் செய்த வாக்கு தத்தத்திற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முக்கியமல்ல, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தர் முக்கியமானவர். கிறிஸ்தவர்கள் முக்கியமல்ல, ஆனால் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய கிறிஸ்து முக்கியமானவர். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் உடன்படிக்கையை மாறானவர். ஒருவேளை நீங்களும் நானும் உடன்படிக்கையை மாறி இருந்தாலும் கர்த்தர் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை திருப்பி கொண்டு வருகிறார். இந்த வரலாற்றை நாம் அடுத்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.